எத்தனையோ குறுக்கோளில ஊழல் லஞ்சம் கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு பணத்தை ஒதுக்கிட்டு மக்கள் மேல திட்டத்தை போட்டுட்டு அந்த திட்டத்தில இருந்து பணத்தை ஆட்டையை போட்டுட்டு இவ்வளவு வேலைகளை பண்ணும்போதெல்லாம் வாயில பிளாஸ்டர் போட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு கார், அதுவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னுடைய கட்சி சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே திமுகவின் எதிர்க்கட்சி தலைவரில் தொடங்கி நாம் தமிழர் கட்சி சீமான் வரைக்கும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்கு கார் கொடுக்குறீங்க, மக்களுடைய வரிப்பணம்னா உங்களுக்கு அவ்வளவு ஏளனமா போச்சா அப்படின்னு பேசுறாங்க. இதே மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு வேஸ்டா போயிருக்கும், எவ்வளவு நடந்திருக்கும். ஆனா தொடர்ந்து அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கலையே. ஆனா இன்னைக்கு விஜய் பண்ணிட்டாரு, நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி கேவலமான இழிவான மலிவான அரசியலை பண்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு எலெக்ஷன்ல வேட்பாளர் பெயர் தெரியாது, அவர் எந்த ஊர்னு தெரியாது, அவருடைய கொள்கை நோக்கம் எதுவுமே தெரியாது. ஆனா விஜய் அப்படின்ற ஒரு தனி மனிதனை நம்பி எவ்வளவு பெரிய உச்சத்திலிருந்து இறங்கி வர்றாரு, அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி அவர் நிறுத்திய வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, யாரும் எலெக்ஷன்ல பல கோடி செலவு பண்ணல. முழுக்க முழுக்க இந்த கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக தான் பல கோடி செலவு பண்ணாங்க. திமுக செலவு பண்ணுச்சு, அதிமுக செலவு பண்ணுச்சு. ஓட்டுக்கு காசே கொடுக்காம நேர்மையாக 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஓட்டுக்கு காசு கொடுத்து 40 சீட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 50 சீட்டுன்னு ஜெயிச்சுட்டு இவங்க இதை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு பொதுமக்களின் பார்வையாக உள்ளது. சீமான் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, மக்களுடைய வரிப்பணத்தில் எப்படி நீங்க கார் கொடுக்க முடியும்னு. அதே போல தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க, விஜய பிரபாகரன் சொல்றாரு, அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்திலே சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் கார் வேண்டாங்க, எங்களுடைய எம்எல்ஏக்கள் கார் வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக ஆதவர்ஜனாவும் சொன்னாரு. இப்ப என்னைய கேட்டீங்கன்னா என்கிட்ட 4 கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அண்ணன், சிடி நிர்மல்குமார், எங்க கிட்ட எல்லாம் கார் இருக்கு, நாங்க எதிர்பார்க்கல, அவங்கவுங்க காரை பயன்படுத்திப்போம். ஆனா யாருக்கிட்ட கார் இல்லையோ அவங்களுக்கு தான் இது முதன்மை நோக்கம். தாவேகா எம்எல்ஏக்கள் யார் யார்கிட்ட கார் இருக்கோ அவங்க யாருமே அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் இந்த காரை வச்சு சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அளவுக்கு அரசியல் பண்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது தான் உண்மையிலேயே வேதனையா இருக்கு.